அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே நாங்கள் லன்ச் என்ன சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் பால் மட்டன் குழம்பு, அதுக்கு ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கழுவி வச்சுருக்கிற மட்டன் வந்து ஒரு 450 கிராம் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை, மட்டன்லேருந்து விடுற தண்ணி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இதை போட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், நிறைய வேண்டாம். லைட்டாக கொஞ்சமாக கொதிக்கிற அளவுக்கு, அது முங்கி கொதிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கலாம். வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வர கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் ரோஜா இதழ், காஞ்ச ரோஜா இதழ் கொஞ்சம், சோம்பு, பட்டை, கிராம்பு. ஸோ இதெல்லாம் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து வணக்கிக்கலாம். கருகிராமல் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கேன், நான் பெரிய வெங்காயமும் சேர்த்திருக்கேன். ரெண்டும் கம்பைன் பண்ணால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் வரமிளகாய் சேர்த்துல, பச்சை மிளகாய் சேர்த்துறேன். கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து வீட்டிலே முளைச்ச பச்சை மிளகாய், ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால் ஒன்று சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது கூட மட்டன் மசாலா, வீட்லேயே செஞ்சுருக்கிற மட்டன் மசாலா, இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதுக்குள்ளே இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்திருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்படும் மசாலாவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துறேன். அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துறத விட தேங்காய் பால் போட்டு அந்த குழம்பு வச்சா. இது ஒரு 5 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து தேங்காய் பால் மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு மட்டன் சுக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த தேங்காய் பால்லையே வந்து மட்டன் எடுத்து, இந்த குழம்புல இருக்கிற மட்டன் எடுத்து தான் நம்ம சுக்கா வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, மராட்டி மொக்கு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து தொக்குக்கெல்லாம் பெரிய வெங்காயம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம போடுறப்ப வெங்காயம் தக்காளிக்கு தான். நம்ம ஆல்ரெடி மட்டன் குழம்பு எல்லாமே போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, நல்ல ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வணங்கணும். நம்ம குழம்புல வந்து உப்பு சேர்த்திருப்போம், அதனால் உப்பு வந்து இதில் கடைசியாக சேர்த்திக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துறேன். கொஞ்சமாக சேர்த்துனா போதும், ஏன்னா இதில் அதிகமாக வந்து நம்ம பெப்பர் தான் சேர்த்து போகிறோம். இது கூட வந்துட்டு தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்த போகிறோம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொக்கு பண்ணாலும் சரி, தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது என்னென்ன மட்டன் பீசஸ் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா எல்லா மட்டன் பீசஸுமே எடுத்து பாத்திரத்தில் போட்டுருவோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதெல்லாம் குழம்புல விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பீசஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட குழம்பும் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுறேன். இதுலேயே வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வத்திருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மட்டன் தொக்கு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம குழம்புலேருந்து தான் மட்டன் எடுத்து போடுறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பெப்பர் வந்து ஏன் கடைசியாக போடுறோம் அப்படின்னா, முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அது பாத்திரத்துலலாம் அதிகமாக ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக போட்டோன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மல்லி இலை போட்டுக்கலாம். நான் இதில் தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. குழம்புல மல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. உங்கள் வீட்டு லன்ச் மெனு என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.